பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படம் பார்த்துருப்போம். கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லும் போதே அவங்களுடைய காதுகளில் தங்கம் அப்படி இல்லைனா ஒரு வெள்ளி வளையம் இருப்பதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா இந்த வீடியோவை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் நிறைய பைரட்ஸினுடைய ஹிஸ்ட்ரியெலாம் எடுத்து பாருங்கள். இதுக்கு பின்னாடியும் ஒரு அரசியல் அப்படிங்கிறது இருக்குங்க. நம்ம வாழக்கூடிய ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கைக்கு பிறகு நம்மளை 4 பேர் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எண்ணமும். அந்த பைரட்ஸுக்கு அதே எண்ணம் இருக்குமா இல்லையா? ஒருவேளை நம்ம கடலில் விழுந்து இறந்துட்டாலோ இல்லை பெரிய அளவில் நம்முடைய விபத்து ஏதாவது நடந்து அப்படி நம்ம இறந்துட்டாலோ கடைசியாக நம்முடைய உடல் ஒரு கட்டத்துக்கு மேலே கரை ஒதுங்கும். அப்படி ஒதுங்கக்கூடிய அந்த உடலை இந்த காதில் இருக்கக்கூடிய வெள்ளி அப்படி இல்லைன்னா தங்கத்தை எடுப்பதற்காக சில மனிதர்கள் வந்து அப்படி எடுத்த அந்த ஒரு குற்ற உணர்ச்சி காரணமாக அந்த உடலை நல்லடக்கம் செய்வார்கள் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருந்ததாக சொல்லப்படுது. இது ஒரு ரீசன் தான். இன்னொரு ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, காதுகளில் இப்படி வெள்ளி அப்படி இல்லைனா தங்கம் இந்த வளையம் போடுவதனால் கண்களினுடைய அந்த பார்வை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பியிருக்காங்க. இந்த தங்கம் வெள்ளி அப்படிங்கிற இந்த வளையம் துஷ்ட சக்திகளிடமிருந்து தங்களை பாதுகாக்கும் அப்படின்னும், இல்லை கடலில் இந்த தங்கம் வெள்ளி போட்டிருந்தோம்னா நம்ம மூழ்கவே மாட்டோம் அப்படிங்கிற பல நம்பிக்கைகளும் இருந்திருக்கின்றன. ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசியலை நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும் அப்படின்னா, இந்த மாதிரியான நம்பிக்கைகள் தான் நாளடைவில் மதங்களாகவும் இல்லை நம்ம போற்றப்படக்கூடிய பல விஷயங்களாகவும் மாறி நின்றது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இது எல்லாமே மூட நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதை யாராவது பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. பட் முன்னாடி நம்முடைய மூதாதையர்கள் அவங்களுக்கு தெரியாத சக்தி, அவங்களுக்கு தெரிந்த சக்தி அப்படின்னு சொல்கிறத பிரித்து பார்ப்பதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இதிலிருந்தும் பல அரசியல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது. அந்த அரசியலை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்போ நம்மை சுற்றி நடக்கக்கூடிய இந்த தங்கம் வாங்கினா, இந்த நாளில் இந்த தங்கம் வாங்கினா உங்களுக்கு தங்கம் அதிகமாக சேரும், இல்லை இந்த இடத்துல நீங்கள் இந்த தங்கத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இந்த டைமுக்கு பிறகு இந்த தங்கத்தை கொடுக்கக்கூடாது, இது எல்லாமே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் தான். புரிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன்.